பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக உள்ளே போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜியவே ஒரு பாட்டை போட்டு ஆட சொல்கிறாங்க. நீ இந்த வாட்டி பாட்டு போட வேணாம், என்னம்மா டான்ஸ் ஆடுற அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த வாட்டி நானே பாட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற ஒரு மாஸ்டர் வந்து பாட்டு போடுறாங்க. ராஜி அதுக்கும் சூப்பராக தான் ஆடுறாங்க. ஆனால் இவங்க இருந்துட்டு இல்லை இல்லை நீ ஆடுறதே சரியில்லை மாஸ்டர், உங்களுடைய ஸ்டைலை நீங்கள் சொல்லித்தாங்க, பாப்போம் பொண்ணு ரொம்ப நர்வஸ் ஆகுதுல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவரே ஒரு பாட்டை போட்டு இப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி காட்டுறாங்க. சரி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் இருந்துட்டு ராஜியை தொட்டு ஆட சொல்கிறாங்க. ஆனால் ராஜி வந்து பிடிக்காம அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. ஆமாம் உங்ககிட்ட இந்த இந்த மாதிரி ட்ரெஸ் தான் இருக்கா? ஆமாம் சுடிதார் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. வேறு ட்ரெஸ்ஸே இல்லையா? இல்லை மாடர்ன் ட்ரெஸ் எதுவுமே இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் விட்டுரு, செகண்ட் ரவுண்ட்லேருந்து நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ராஜி அதுக்கு அடுத்ததாக ரொம்பவே நர்வஸ் கீழே வெளியே இருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் ஒரு பக்கம் ராஜையை தேடி வந்துட்டுருக்காரு. கதிர் ஒரு பக்கம் ராஜீவை நினச்சிட்டு வந்துட்டுருக்கிறதுனால முன்னாடி பைக் வரதை கவனிக்கிறதே இல்லை. அதனால் சடனாக காரை வந்து நிப்பாட்டிடுறாங்க. சார் ரோட்டில் பார்த்து வண்டி ஓட்டிகிட்டு போக மாட்டீங்களான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு போகிறாங்க. சாரி சார் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக ராஜி இருந்துட்டு கதிர்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் நல்லா இருக்கேன், அங்கே எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ராஜி இருந்துட்டு பேசாமல் கதிர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை இல்லை கதிர்கிட்ட சொன்னால் ரொம்ப பயந்து போயிடுவான், அதனால எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு இல்லை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ராஜி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சரி எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஃபோனை கட் பண்ணி விட்டுறாரு. அதுக்கு அடுத்ததாக ராஜி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதில் ஒரு மாஸ்டர் வந்து வெளியில் வராங்க. வந்த உடனே ராஜியை வந்து டச் பண்ணிட்டு போகிறாங்க. ராஜி ரொம்பவே பயந்து போகிறாங்க. வா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்க போகிறாங்க. சார் என்ன காரியம் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன ராஜி நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே 2 பேர் வராங்க. அவங்க கிட்ட போயிட்டு ராஜியை பற்றி வந்து சொல்கிறாங்க. இந்த பொண்ணு எதுக்குமே ஒத்து போக மாட்டேங்குது, என்ன இது நீங்களும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக ராஜிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நீ இந்த ரவுண்டில் விளையாடுறது ரொம்ப கஷ்டமாயிடும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி கேட்டு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி அங்கே 2 பொண்ணுங்க வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. ராஜி அதுக்கு அடுத்ததாக ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ராஜி வந்து காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு காஃபி ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ அவங்க கூட 2 பேர் வந்து உட்காடுறாங்க. நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட விசாரிக்கவும், நான் சிவகங்கை பக்கம் கொண்டக்குடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் சின்ன வயசில் அந்த ஊருக்கெல்லாம் வந்திருக்கேன், அங்கே ஒரு முருகன் கோயில் கூட இருக்கும் தானே அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் எந்த ஊருன்னு கேட்டோன்னே நான் பெங்களூரு, நான் திருச்சி, ஆனால் நாங்கள் 2 பேரும் சென்னையில் தான் இருக்கோம், எங்களுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம், இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட் கிடையாது, நாங்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், நிறைய காம்படிஷனில் கலந்துருக்கோம், அதனால் என்ன பண்ணுறது எங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஹீரோனி பக்கத்தில் மட்டும் நான் ஆடிட்டா அதுக்கப்புறம் ஊரில் ஏதாவது திருவிழா நடந்தால் கூட நம்மளெல்லாம் கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நிறைய பணம்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லுவோம். இன்னொருத்தர் இருந்துட்டு எனக்கு ஹீரோனி ஆகணும்னு தான் ஆசை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உங்களுக்கு எப்படி, நீங்களும் சினிமாவுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செகண்ட் ரவுண்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும், எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ராஜி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம தங்கமயிலும்
நம்ம சுகன்யாவும் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. சோபாவ தூக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனா, அதுக்குள்ள நம்ம கோமதி இருந்துட்டு, "என்ன காரியம் பண்றீங்க? வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டுருக்கோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இதெல்லாம் தூக்காதீங்க. ஆம்பளைங்க வந்தாக்க இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு முடிஞ்சத மட்டும் செய்யுங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் சீட்டு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, பாக்கியம் வந்துடுறாங்க. பாக்கியம் வந்ததுனால அப்படியே உட்காடுறாங்க. சுகன்யா இருந்துட்டு, "நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுகன்யா வந்து கிளம்புறாங்க. எப்படி இருக்காங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் எங்க இது கொஞ்சம் கொஞ்சம் ஆறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்காரா? வீட்டில் இருக்க தான் சொல்கிறான். அவர் எங்க வீட்டில் இருக்கவே மாட்டேன்றாரு. வேலை வேலைன்னு சொல்லிட்டு கடைக்கே கிளம்பி போயிடுறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா மயிலு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் நடக்குது. ஆனால் நம்ம வீட்டில் எங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு, சரி நான் சீட்டு பணம் கட்டணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன மயிலு, உங்க மாமியார் இப்படியெல்லாம் பேசிட்டு போறாங்க. உங்ககிட்ட தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனேம்மா, குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதுலேருந்து இப்படி தான் குத்தி குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. என் நிலைமையும் மயில் நிலைமையும் இங்கே ஒன்று தான். ஒரு கண்ணில் வெண்ணியும் இன்னொரு கண்ணிலையும் சுண்ணாம்பும் வச்சு தான் இந்த வீட்டிலே எல்லாருக்கும் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, ராஜி வந்து சென்னை போன விஷயம்லாம் தெரியும் தெரியும், மயில் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்கள மீனாவும் மயில் ராஜிக்கும் மட்டும்தான் இந்த வீட்டில் எல்லா சுதந்திரமும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. சரி, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன மயில், இவங்கள நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோ, நம்பலாமா, ஆனால் நானும் இவங்களும் தாம்மா இந்த வீட்டில் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி மயில் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, என்னாச்சு இந்த வீட்டோட நிலமை, வயல் விஷயம்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா நானும் தான் நீ கேட்ட மாதிரி கேட்டம்மா, 2 பேருக்கு மட்டும்தான் நீங்கள் பங்கு கொடுப்பீங்களா? அப்போ இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே மாமா இருந்துட்டு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன் புருஷனுக்கு என்ன செய்யணுமோ அது நாங்கள் கண்டிப்பாக செய்வோன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாரு, உங்கள் மாமா அப்படியே வெள்ளத்தை போட்டு முழங்குற மாதிரி தான் பேசுவார். இங்கே பாரு, ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க போகிறான் கதிர். இன்னொரு பக்கம் செந்தில் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் உன் புருஷன் வருஷம்லாம் பணத்தெல்லாம் சம்பாதிச்சு அவங்க அப்பா கிட்ட கொடுத்தது தான் மிச்சம். அவருக்காக 10 ரூபாய் எடுத்து வச்சது கிடையாது. இங்கே பாரு, நாங்கள் தான் உனக்காக எதுவுமே சேர்த்து வைக்காமல் போயிட்டோம். ஆனால் நீ வருங்காலத்தில் உன் பிள்ளைக்கு எதுவுமே சேர்த்து வைக்காமல் போயிட போகிற. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யாரும் மதிக்கவே மாட்டாங்க. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. கடை, இந்த வீடு, இன்னும் என்னெல்லாம் சொத்து இருக்கோ அது எல்லாத்தையும் உங்கள் பேருக்கு நீ மாற்றிக்கிற வழியை பாருங்கள். கொஞ்சம் ஏமாந்தீங்க அவ்வளோதான், எல்லாத்தையும் விட்டுட்டு நடு தெருவில் தான் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி பாக்கியம் வந்து மயில்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. மயிலும் பாக்கியம் சொன்ன மாதிரி, சரிம்மா நீ சொன்ன மாதிரி அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் அப்படி தான் பேச போகிறேன். அமைதியாக இருந்தால் தலைமையில் ஏறி மத்தால விளையாடுறது தான் இவங்களுக்கெல்லாம் வேலையாக போச்சு. அதனால் நானும் பதிலுக்கு பதில் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் ராஜி இருந்துட்டு அந்த லேடிஸ் கிட்ட பேசினதுலேருந்தே, பரவாயில்ல ராஜி, நீ காம்படிஷனுக்காக வந்திருக்க, இதில் ஜெயிச்சுட்டு நீ இந்த இடத்த விட்டு போயிட்டே இருக்கலாம், யாரை பற்றியும் எதுக்காகவும் நீ பயப்படவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேத்திக்கிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போய் நிற்கிறாங்க. அந்த பாய் வந்து நிற்கிறாரு. அவர் தான் உள்ளே போகிறாரு. ராஜி வந்து பின்னாடியே உள்ளே போகிறாங்க. கதவை போய் சாத்திட்டு வா தம்பி, இல்லைனா அடுத்தவங்க வந்து உள்ளே எதுவுமே கேட்காம கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா ராஜி வந்து வேறு மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ராஜி வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் சுடிதார் தான் போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. ஏம்மா உங்ககிட்ட வேறு ட்ரெஸ்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை எங்கிட்ட சேரீ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் இருந்துட்டு ராஜியை மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. புடவையில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நீங்கள் ஆடுறது கப்பல்ஸ் ரவுண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கப்பல்ஸ்ன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க பயங்கர என்ஜாய்மெண்ட்டில் இருக்காங்க. ராஜி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, ராஜியை இதிலிருந்து கதிர் எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.